ஹலோ மக்களே, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து அம்மா ஊருக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ஊருக்கு வந்திருக்கோம். ப்ளஸ் எங்களுக்கு நாங்கள் வரோன்றதுக்காக அவங்க உடம்பு சரியில்லைனாலும் எழுந்து தேவையில்லாமல் எங்களுக்காக நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே என்னென்ன பண்ணுறோம், இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுது, அதுதான் vlog. அப்புறம் எல்லாருக்குமே வந்து தமிழ் புத்தாண்டு விஷஸோட இந்த ஆண்டு வந்து எல்லாருக்கும் மிக சிறப்பாக போகணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அம்மா என்னென்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு வந்து நல்லா ஸ்வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒப்புட்டு செஞ்சுருக்காங்க. நம்ம கடைகளில் வாங்குறதுல வந்து உள்ள ஸ்டப்பிங் கம்மியாக இருக்கும், பூரணம் இதில் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறமா வந்து அம்மாக்கு இடுப்பு தோசை செஞ்சிட்ருக்கேன். அம்மா செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. நானே செய்கிறேன் நீ போமான்னு சொல்லிவிட்டு அமுச்சு விட்டுட்டேன். அப்புறம் தோசையும் செஞ்சு முடிச்சுட்டேன். மாமா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அடுத்து நான் சாப்பிட உட்காந்துருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் தோசையும் மட்டன் குழம்பும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்து வந்து இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். தூங்கி எழுந்து வந்துட்டு பார்த்தா டைம் 4 மணி ஆகிடுச்சு. இப்போ வந்து பூரணம் எனக்காக எனக்கு இது பிடிக்குங்கிறதுக்காக இது மட்டும் அம்மா தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். அம்மா வந்து ஒப்பிட்டெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. தோசையும் மட்டன் குழம்பு இது சாப்பிட்டதுலேயே வயிறு வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஒப்பட்டை வந்து சாப்பிடல. ஒப்பட்டுக்கு செஞ்ச அந்த பருப்பு ஸ்டப்பிங் மட்டும்தான் இப்போதைக்கு சாப்பிட்ருக்கேன். ஓமா சாப்பிட்டு பாத்திரத்தை அங்கேயே வச்சுட்டேன்னா எடுத்துகிட்டு வராரு. டேஸ்ட் நல்லா இல்லைன்னு துப்பிட்டாரு. இப்போ அது டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு சாப்பிட்றாரு. காலி ஆகிடுச்சு. ஒப்பிட்டு சாப்பிட்லாம் வாங்க. இவங்க வந்து நம்ம எப்படி சாப்பிட்டாலும் வித்துருவாங்க. அதனால் எடுத்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அதனால கிராக் ஆகுறாங்க. ரோல் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். அம்மா வந்து நம்ம செடியில் நிறைய பூ வச்சுருக்கு, நீ வந்தால் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ பேர் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அம்மாடியோ இங்கே பாருங்க இவங்களுடைய அழகை. அப்பப்பப்பப்பா 2 கண்ணு பத்தவே பத்தாதுங்க. இதோ தேர் 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 மாதிரி இருக்கு. வீடியோவில் தாங்க ஒழுங்காக தெரியல. ஆனால் கண்ணு பத்தலைங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃபுல்லாக பூ தான். எல்லாத்துலேயுமே 2 3 என்றைக்கு வந்துட்டுருக்காங்க. தெரியுறாங்களா? செம்ம வாசனையாக இருக்கும் இந்த பூ. மல்லியை விட, அடுக்கு மல்லியை விட டபுளாக இருக்கும் இவங்களுடைய ஸ்மெல். பாருங்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த வியூ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கே நின்றுட்டுருக்கோம்னு சொல்லிட்டு. ஆமாங்க, மொட்டை மாடியில் தான் நின்றுட்டுருக்கோம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வியூவில் வந்து காட்டிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த பூ வச்சுக்கிறத விட அறுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் நீ தான் வந்து அறுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவசரப்பட்டு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு ஃபீல் பண்ணேன். இங்கே பார்த்தா முடிச்சுட்டு காட்டுறேன். என்னால் மட்டும் அறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 3 அசிஸ்டண்ட் வர வச்சுருக்கேன். மல்லிப்பூ வருமா, இங்கே பாரு இங்கே பாரு. நிறைய பூ சிரிப்பு. அது முடியும் போது தான் பெருசாக வைக்கிறது. இந்த மாதிரி பூ அறுத்து எத்தனை வருடங்கள் ஆகிறது. மாதம் கிடையாது, நாட்கள் கிடையாது, வருடங்கள் ஆகிறது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வந்து இவ்வளோ பூ நான் அறுக்கிறேன். பார்த்தீங்களா?
பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டு உள்ளே பார்த்து அறுத்துட்டு வராரு. குடிம்மா. புள்ள கைக்கு மொட்டு கூட கிடைக்கல, கரெக்டாக இன்றைக்கி பூ அறுத்து கொடுக்குறாரு. அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஃபுல்லாக சேரனை பூவை அறுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. கேப்பே கிடையாது. மாட்டை விட்டு மேய்ச்சிருங்க மறுபடியும். இந்த சைடில் ஃப்ரண்ட்டில் வந்து அறுத்து முடிச்சிட்டோம். ஆனால் வந்து நிறைய நெருக்கமாக வந்து மொட்டுகள் இருக்கிறதுனால கீழவே நிறைய இறஞ்சிட்டாங்க. கீழே நிறைய வந்து உதிருது. இவங்கெல்லாம் பாருங்கள், அறுக்கிற பொழுது கையிலேருந்து விழுறது தவறி மெரிச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி நாளைக்கு மொக்கு இதெல்லாமே வந்து கைப்பட்டு விழுந்துடுது. ஃப்ரண்ட் சைடில் ஓரளவுக்கு கவர் பண்ணி முடிச்சிட்டோங்க. அதுக்கப்புறமா இந்த டெரஸ்க்கு வெளியே வந்து நிறைய இன்னும் பூ இருக்குது. ஓரளவுக்கு எட்டியை என்னால் அறுக்கிறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா உடஞ்சி விழுது. சரி அம்மா அறுக்கிறேன்னு சொல்லிட்டு அறுத்துட்ருக்காங்க. இடுப்பு வலியிலையும் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அம்மா அந்த பக்கம் போயிட்டு அருங்கன்னு நான் சொல்லியிருக்கணும் இல்லைங்க, நான் சொல்லாமலே அம்மாவை போய் அறுத்து. நான் வந்து பூ சொல்லிட்டு திட்டிருக்காங்க. எங்கள் மம்மி இவ்வளோ பூ அறுத்துருக்காங்க. கொட்டுமா? முக்கால் குண்டா வந்திருக்கு. ஓய், இவ்வளோ பூ அறுத்துருக்கோம். டைம் ஆகிடுச்சு ஊருக்கு கிளம்புறதுக்கு. இனிமேல் எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்பணும். அம்மா வரேன் வரேன் வரேன். அப்பா தாத்தா எங்க? நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருஷமாக புளிக்கு வந்து பஞ்சமே கிடையாதுங்க. ஏன்னா இப்படி தான் வந்து ஹோம்மேடாக வீட்லேயே வந்து ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க அம்மா வீட்டிலேருந்தே. நம்ம நிலத்துல பக்கம் புளிய மரம் இருக்குது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து மேலே இருக்க அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு வெயிலில் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நசுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்தால் தான் வந்து இந்த கல்லில் வந்து ஒட்டாது. சுத்தியல் வச்சு இந்த மாதிரி அடிக்கிற பொழுது கொட்டை வந்து ஓப்பன் ஆகிடும், கொட்டை தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதில் இருக்கிற அந்த புளியங்கொட்டையெல்லாம் நம்ம எடுத்து புளி தனியாக கொட்டை தனியாக பிரித்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா ஒரு ஏர்டேக் பையில் போட்டு நல்லா சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நான் கூட அது கெடாதுங்க. புளி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பழையசாகுது அது வரைக்கும் எருப்பு எடுக்கும், நல்லாயிருக்கும். நம்மளோட ஒரு செடியில் மட்டுமே கிட்டத்தட்ட 1/2 kg வந்து பூ கிடச்சிருக்கு. இப்போ இங்கே கட்டுறதுக்கு டைமில் வீட்டில் போய்ட்டு கட்டணும். வீட்டில் போயிட்டு பூ கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா கட்டி கொடுத்தாங்க. ப்ளஸ் சில ஐட்டமெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேரும் வந்து இப்படி தான் ஜாலியாக வண்டியில் ஃபன் பண்ணிகிட்டே வருவோம். வர வழியில் பாதியிலே வந்து தம்பி தூங்கிட்டான். வீடு வரைக்கும் தூங்கிட்டே தான் வந்தார். இப்போது விளையாடிட்டு இருக்கிறது மட்டும்தான் விளையாட்டு. ஆஸ் யூஷுவல் அவர் வந்து வண்டியில் தூங்க மாட்டார். இன்றைக்கி ஃபுல்லாக விளையாடினதில் அழுத்துட்டார், அதனால் சீக்கிரமாக தூங்கிட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. இன்றைக்கி வந்து நம்ம ஊருக்கு ஸ்டாலின் வராரு, அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டோடைய நாள் வந்து இதோட நிறைவடைகிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மீ.